எங்க பெரியப்பா பண்ண படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு சீன்ல எப்படி சொல்றது, ஃபைட் பண்ற மாதிரி காட்டிட்டு அதை ஹாப்பி ஆக்கிட்டாரா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாங் வந்திருந்தது, அது அழுவுற மாதிரி கூட்டு போய் ஃபன் ஆக்கிட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தா நல்லா இருக்கும். எங்க பெரியப்பா படம் இன்னும் டெவலப் ஆகி போனா வேற லெவல் இருக்கும். தேங்க்யூ. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை வருஷம் அவர் போராடி திடீர்னு தியேட்டர்ல பார்க்கும்போது அழுவையாவும் வந்தது, அது சந்தோஷமாவும் இருந்தது. அது அவர் லாஸ்ட்ல உட்கார்ந்ததுனால நான் கவனிக்கல. நானும் வீணும் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டோம். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃபேமிலிஸ் இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நிறைய படம் அவர் எடுத்தது டெவலப் ஆகி போகணும். தேங்க்யூ. காமெடியில நிறைய சிரிச்சேன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. காமெடிஸ்ல ஐயோ, அதுல குமரன் பெரியப்பாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சாரு. அவரோட காமெடி ஒரு நல்லா இருந்தது. ஆனா குமரன் பெரியப்பா ஒரு ஃபன் பண்ணாரு. அந்த ஆண்டனி வீட்டுல ஆக்டரா போகும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அந்த மைக்ல பேசினாரு, ஒழுங்கா இது பண்ணு. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வேற என்னமோ சொன்னாரு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. தேங்க்யூ. வேற லெவல் இருந்தது படம். பார்க்கலாம், பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க, அழுவையும் வரும். ஆனா நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் தியேட்டருக்கு பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் எப்பவுமே நம்ம ஒரு எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம லார்ஜ் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் அதுல நிறைய இருக்கும். ஸோ தியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலி என்ஜாய். எஸ், ரொம்ப. அதாவது இந்த மூமெண்ட் கரெக்டான வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் மச் பிகர் தென் வாட் இட் சீம்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆக்சுவலி படம் பார்த்து வெளியே வரும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் டன் ஹிஸ் ஒர்க் வெரி வெல். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ யா, இல்ல, ஆனா அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டருக்கு இது தேவைப்படலைன்னா நாட் ரிக்வயர்ட். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டா அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், ரொம்ப ஆக்சுவலி காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, காமெடி ஹஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். வந்திருக்காரு, வெளியே வருவாரு. ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. they were all very happy coming out of the theater. ஸோ அதே மாதிரி ப்ளீஸ் நீங்களும் வாங்க. ஸோ யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் ஹாப்பினஸ். யூனோ ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்து வெளியே வர ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. இல்லை, ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்லி பாலா சார் அண்ட் வினோத் சாகர் சார். எனக்கு எதுவுமே சொல்லலைங்க. நான் படத்தோட ஸ்டோரி நான் இங்கே இப்போ தியேட்டர்லயே பார்த்ததுதான். எனக்கு எதுவுமே தெரியாது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். குமார் சம்பவம் அந்த படம் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அவரோட ஆல்ரெடி அந்த டைரக்டர் எடுத்து லக்கி மேன் மூவி பார்த்துருக்கோம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை முடிச்சுட்டு வரும்போதே அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஒரு மூவி அவர்கிட்ட இருந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. காமெடியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவியில் எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. காமெடி தான் சொல்லணும், பாசிட்டிவே காமெடி தான். அது பயங்கரமாக இருந்தது. அந்த ஒன் லைனர் அது ரிவீல் பண்ண விஷயம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக, ஓவராலாகவே 10 on 10 பயங்கரமாக இருந்தது படம் பார்க்க. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஹீரோன்னு இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதுக்காக மாசெல்லாம் வைக்கணும்னு வச்சு ஓவர் டியூ பண்ணாம
அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி இருக்கு. அதனாலே சூப்பரா இருக்கு அவரை ஸ்க்ரீன்ல பார்க்க. அந்த சலிப்பு தட்டக்கூடாதுன்றதுக்கே நடுவுல அவரே இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதனால அது வந்து அப்படியே ஈடு கட்டிடுது. அது ஒன்றும் போரெல்லாம் அடிக்கல. பால சரவணன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரு கூடவே 2-3 பேர் சரியில்லை எனக்கு, அதனால பட் அவங்களோட காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாவே ஆக்டர் மாதிரி போட்டு, அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவர் ரொம்ப ஆசமா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அது ஏதோ சொல்லுவாங்க இல்ல அவராவே ஏதோ ஆயிருக்கு அப்படிதான் நாங்க ப்ரிடிக்ட் பண்ணோம். பட் இப்படி ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கல. அது கண்டிப்பா ஆசமான ட்விஸ்ட் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ணாம அவங்களுக்கு எது கேரக்டர் நல்லா இருக்கோ அப்படி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா தான்.